நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை, மஞ்சள் அறிக்கை, பச்சை அறிக்கைலாம் கேட்கல. மருத்துவமனையில் சேர்த்ததுலேருந்து அவர் உயிர் போகிற அந்த உயிர் பிரிகிற அந்த கடைசி நிலை வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு. ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, நல்லா பேசினாருன்றாங்க. ஒருத்தர் ஒரு மருத்துவர் வந்து பேச்சு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. தொண்டைக்குழிக்கில் ஓட்டை போட்டு குழாயை சரி இருக்கிறதுனால பேச முடியலன்றாங்க. அப்புறம் நல்லா பேசுனாங்கன்றாங்க. ஒரு மருத்துவர் பேச்சு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோன்றாங்க. ஒருத்தர் கையெழுத்து போட கற்றுக் கொடுத்துட்ருக்காங்கிறாங்க. ஆனால் நல்லா கையெழுத்து போட்டாங்கங்கிறாங்க. இடைத்தேர்தலில் வேட்பாளர் தாக்கல் செய்கிற போது அந்த இதுக்கு கைரேகை வைக்கப்படுது. திருப்பி வெற்றி பெற்றவர் கையெழுத்து போடப்படுது. எந்த காலகட்டத்தில் பேச்சு பயிற்சி கொடுத்தீங்க? எந்த காலகட்டத்தில் பேசுனாங்க? எந்த காலகட்டத்தில் கையெழுத்து போட பயிற்சி கொடுத்தீங்க? எந்த காலகட்டத்தில் அவங்க கையெழுத்து போட்டாங்க? இது எதுவுமே தெரியல. நல்லா எங்களோட பேசுனாங்கும்போது, நல்லா நர்ஸோட பேசுகிறவங்க நாட்டு மக்களோடைய ஒரு வார்த்தை பேசலைங்கிற கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாசலில் யாகம் வளர்த்து கொண்டு இருந்தவன், வாசலில் மண் சோறு சாப்பிட்டு கொண்டு இருந்தவன், பால் காவடி தூக்கிக்கிட்டு முளைப்பாரியை தூக்கிக்கிட்டு போய் கோயிலில் போய் முட்டி போட்டு மண்டிக்கு மொட்டை போட்டவன், அவனுக்காக ஒரு வார்த்தை ஏன் சொல்லியிருக்கணும்ல? அப்போ அதை ஏன் சொல்ல வைக்கலை? அதை ஏன் சொல்ல வைக்கலைன்னு இருக்குல்ல? அப்போ அந்த கேள்விகள் ஒரு சராசரி மனிதனுக்கு எழுகிற கேள்வி தான். இப்போ நான் கேட்கல. லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு எடுத்து எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா, இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டிங்களாங்கும்போது அவங்களுடைய குரலாக தான் நம்ம இந்த சந்தேகங்களை எழுப்புகிறோம். அப்போ அதனால் அது தெளிவுபடுத்த வேண்டியது அருகில் இருந்தவர்கள், அந்த பொறுப்பேற்று இருந்தவர்கள், அவருடைய கடமை. அப்போலோடைய மருத்துவர் பிரதாப் ரெட்டி வந்து முழுதாக குணமாயிட்டாருங்கிறார். முழுதாக குணமாயிட்டாங்க, எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. முழுதாக குணமாயிட்டேங்கிறத அவங்க வாயால் அப்போ முழுதாக குணமாயிட்டாங்கன்னா பேச முடியுது, எழுத முடியுது, எல்லாம் வந்துட்டு தானே. அப்போ ஒரு தடவை பேச வச்சுருக்கலாம்ல. நான் முழுதாக குணமாயிட்டேன், என்னை என் உடல்நிலை குறித்து யாரும் கவலைப்பட வேணாம், நான் விரைவில் வீடு திரும்புவேன், ஒரு வார்த்தை காணொலியாக வேணாம், குரல் ஒலியாவது பேசி அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ அதை செய்யாத போது என்னென்னா தேவையற்ற சந்தேகங்கள் எழுது. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியலையே அப்படின்னு வருது. 75 நாள்னா 2.5 மாத காலம் வரும் திரவ உணவு, முக்கால்வாசி காலம் திரவ உணவு தான். ரொம்ப நாள் கழித்து தான் மென் உணவு சாப்பிட்றாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, உப்புமா சாப்பிட்றாங்கன்றீங்க. அப்போ அதில் பாதி காலங்கள் வந்து வெறும் திரவ உணவில் படுத்து கிடக்கிற ஒரு நோயாளி உடல் இளைக்கணுமா இல்லையா? சின்ன உடல் இளைப்பு கூட இல்லையே. இப்போ இதில் பல சந்தேகங்களை எழுப்புது. அது ஒரு பாமரனுக்கு எழுகிற கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். அதை விளக்க வேண்டியது கடமை. ஏன்னா ஓட்டு போட்டவனுக்கு இந்த உரிமையோடு கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. அதை விளக்க வேண்டியது அது பொறுப்பு. இதில் வந்து சந்தேகப்பட்டு கேட்குறோன்னு இல்லை. என்ன நடந்ததுன்னே தெரியாமல் எப்படி இருக்கிறது? இருட்டுக்களை போட்டு என் இன மக்களை மொத்தமாக போர் நடத்தி கொன்னது போல் இந்த 2.5 மாதத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியலையே. இங்கே இருக்கிறாங்க நல்லா குணமாயிட்டாங்க, வர்றாங்க. நீங்கள் கடைசியாக உயிரற்ற உடலை தானே எங்களுக்கு காட்டினீங்க. அப்போ அது ஜெயலலிதா வந்து அதிமுக கட்சியின் தலைவியாக இருந்தால் இந்த கேள்வி வராது. 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவம் பெற்ற இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்கிற போது ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்குது.